இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலேயே அன்னைக்கு அப்பா பண்ணதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அது கரெக்ட்னு இப்பதான் புரியுது. என்னடா அப்பா இந்த சாமந்தி எடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின கப்பல வச்சுட்டாரேன்னு நினைச்சேன். ஆனா சாமந்திக்கு ஏத்தது அர்ஜுன்னு அப்பாவே சேர்த்து வச்சிருக்காருன்னு இப்பதான் புரியுது. மனசுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. டிரைவர் தம்பி, நான் ஒண்ணு சொல்லல. இரு. ஏன் அலற? என்ன சொல்லிட்டு இருந்த? யார்கிட்ட சொல்லிட்டு இருந்த? அப்ப நீ எதுவும் கேக்கலையா? ஒண்ணுமே கேக்கலையே. அப்ப சரி, என்ன விஷயம்? இது பாத்தியா? என்ன இவ்வளவு பணம்? நாம நைட்டு முழுக்க கண்ணை முழிச்சு டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு கிடைச்ச பணம். அப்படியா? வெரி குட். வாழ்த்துக்கள் டெக்கரேட்டர் சாமந்தி. இது உனக்கு. பரவாயில்ல, எனக்கு எதுக்கு பணம்? இல்ல, எனக்கு அசிஸ்டண்டா கண்ணு முடிச்சு வேலையெல்லாம் பாத்தியா, காஃபி எல்லாம் போட்டு வர கொடுத்தல, அதுக்காக தான் இந்த பணம். இருந்தாலும் எல்லா டெக்கரேஷனும் பண்ணது நீ தானே, நான் வெறும் ஹெல்ப்பர் தானே. சாச்சா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீயும் தானே கஷ்டப்பட்ட. உண்மையை சொல்ல போனா பாதி பாதியா தான் நம்ம இப்ப ஷேர் பண்ணிருக்கணும். ஆனா எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. அதனாலதான் 25,000 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன், 1000 ரூபாய் உனக்கு. சிச்சி, அதெல்லாம் நான் நினைக்கவே இல்ல. திறமைக்கு தான் எப்பவுமே முதல் மரியாதை கொடுக்கணும். சரி 1000 ரூபாய் கிடைச்சிருச்சுன்னு போய் தாம் தூம்ல செலவு பண்ணிக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணு, சரியா? நான் போய் அக்காக்கு பணம் அனுப்பிட்டு வந்துடுறேன். வரட்டா? என் லைஃப்ல எல்லாமே இருந்தோம், எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு எம்டினஸ் இருந்துச்சு. ஆனா சாமந்தி என்டர் ஆனதுக்கு அப்புறம் என் லைஃபுக்கு ஒரு புது மீனிங் கிடைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு இப்ப வரைக்கும் எல்லாரும் ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் வராத சந்தோஷம் இந்த 1000 ரூபீஸ்ல வந்திருக்கு. நான் உழைச்சு சம்பாதிச்ச பணங்கிறதுனாலயா, இல்ல சாமந்தி எனக்கு கொடுத்தான்றதுனாலயா? கண்டிப்பா சாமந்தி கொடுத்ததுனாலதான் இருக்கும்.